நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வசிய வேலைகளை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய கடல் மோகினியை எப்படி உபாசனை எடுத்து வசப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிற பூஜை பிரயோகம் முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். மற்றும் இதை வச்சு எப்படி என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது இந்த மாந்திரிக தொழில் இருக்கவும் சரி, அதேமாதிரி ஒரு சில அல்வாக்கு குறி சொல்கிறவங்க சரி, ஒரு சில ஜோதிடர்களும் சரி கேட்குறது என்னன்னா, சாமி இந்த மாதிரி வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்கு இல்லை மகன் மகள் இந்த மாதிரி எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க. நாங்களும் அவங்கள வந்து மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு பலவிதமான பிரயோக முறைகள் போட்டு பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வந்துட்டு கை மேலே கிடைக்க மாட்டேங்குது சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு வசிய பிரயோகங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல சக்தி வாய்ந்த பூஜை முறை இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறதுனால இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? அதேமாதிரி வந்து ஒரு சில கணவன்மார்களும் சரி, ஒரு சில மனைவிமார்களும் சரி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மகன் மகளில் விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம். அவங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வரமாட்டேங்குது சாமி. இதுக்காக நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கறனால தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இதை நீங்கள் எப்படி செய்யணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது வசிய அதாவது வந்து பிரிஞ்சு போன நபரை மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு பலவிதமான வசிய ஆகர்ஷண பூஜைகள் இருந்தாலுமே, இதை வந்து கடல் மோகினியை வந்துட்டு வசப்படுத்தி அவங்கள ஏவல் கட்டி அனுப்பி அவங்க மூலியமா அந்த பிரிஞ்சு போன நபரை வந்துட்டு மனசை மாற்றி வர வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறைன்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கடல் தண்ணியை வந்து ஒரு ஆனைக்கண் பட்ட சட்டியில் சேகரித்து அதை வந்து வெயிலில் வச்சிங்கன்னா அந்த கடல் தண்ணி நல்லா ஆவியாகி மேலே போயிடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கடல் உப்பு மட்டும் இருக்கும். சரிங்களா? அந்த உப்பை மட்டும் நீங்கள் வந்து முறையாக வந்து சுரண்டி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, அது கூட வந்து அரிதாரம், பூரம், நத்தை ஓட்டு பஸ்பம். சரிங்களா? நத்தை ஓட்டு பஸ்பம் வந்து நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். சரிங்களா? இதாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இது கூட வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, சாம்பலையும் வந்து சேர்த்துக்கணும். சரிங்களா? சாம்பலையும் சேர்த்துட்டு இது கூட அழிஞ்சி விதை தைலத்தை வந்து நல்லா சேர்க்கணும். நல்லா சேர்த்து மெழுகு பதத்தில் வர மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கணும். அரைச்சி வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் எடுத்து நல்லா இடித்து கல்வத்தில் வச்சு இடித்து ஜலிச்சு பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு, இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். சரிங்களா? இது வந்து ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல். இதே கடற்கரை ஓரமாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா, கடற்கரையில் வந்துட்டு கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கடற்கரையில் ஒரு ஓரமாக வந்துட்டு நீங்கள் பீடம் அமைச்சு பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு பலன்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இடங்களில் முதல்ல என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மணல் வந்து கொட்டிக்கணும். மணல் வந்து ஒரு சில இடங்களில் விற்பாங்க. நீங்கள் காசு கொடுத்தே வாங்கிக்கலாம். சரிங்களா? காசு கொடுத்து வாங்கி அதை நீங்கள் வந்துட்டு கொட்டி நீங்கள் முறையாக என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதற்கு மேலே வந்து தலவாழை இலை விரிச்சுக்கணும். தலவாழை இலை விரித்து நீங்கள் முறையாக வந்து இந்த சாம்பல் நீங்கள் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, சூரணம், அதை வந்து கொட்டி பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, வில்வ மரத்தினுடைய ஓடு, அது இந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய காயாக பார்த்து எடுத்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நார்கள் எல்லாத்தையும் புறத்தி போக்கிட்டு அதை வந்து நல்லா சுரண்டி நல்லா தேய்ச்சி அதில் நீங்கள் வந்து என்னென்னா நான் அந்த ஓடு மட்டும் எடுத்து பத்திரமா வந்து வச்சுக்கணும். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சுரக்குடுவைன்னு சொல்லி விற்பாங்க ஒரு சில இடங்களில். அது நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அது சின்ன அளவில் இருந்தது இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். உடனே இதையோ இல்லை அதுவோ வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து இதற்குள்ளே தேங்காய் எண்ணெய், சரிங்களா, தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி முறையாக அதுக்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு இதுக்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துரு. இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம். இப்போ அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூஜைகள் செய்து நீங்கள் முறையாக வந்துட்டு இந்த கடல் மோகினியை வந்து வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை வச்சு பிரிஞ்சு போன நபரை வந்துட்டு மனசை மாற்றி திருப்பி கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லி சித்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து போகலான்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்க. சரி நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.